எவ்வளவு ஆணவ பேச்சு! தமுமுகவை உருவாக்குனது யார்? தமுமுகவை உருவாக்கியது நீங்களா? நாங்க கேட்கிறோம். நீ மேடை பேச்சுகள் கேட்டீங்கன்னு நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேற வழி இல்ல. மேடை பேச்சுக்களை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த இயக்கத்தை நாங்கள் உருவாக்கினோம், இந்த இயக்கத்தை நாங்கள் அப்படி கொண்டு சென்றோம். என்ன எப்படி கொண்டு சென்றீங்க? யார் உருவாக்குனா? இந்த தமுமுக என்ற இயக்கத்தை, இந்த வாகனத்தை, இந்த சாலையை உருவாக்கியது யார்? போடுவோமா? பி. ஜெயினுலாபுதீன் என்பவர் உருவாக்கினார். தமிழ்நாடு முழுவதும் 1995 நாங்கள்லாம் கல்லூரி மாணவர்கள், நாங்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்கள். தௌஹீத் என்ற சிந்தனையை எங்களுக்கெல்லாம் விதைத்து தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான தளபதிகளை பி. ஜெயினுலாபுதீன் சொல்லி அவரை இயக்கத்தை விட்டு வெளியாக்க வச்சுங்க. நாங்களும் சேர்ந்து வெளியாக்கணும். அவர் சம்பந்தமா சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மையா என்னங்கிறது இப்ப மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்க வந்துட்டோம். இந்த பேராசிரியர் ஜவஹர் மஞ்சப்பைய தூக்கிக்கிட்டு சுத்திட்டு வந்த அந்த காட்சிகள் எல்லாம் எங்களுக்கு மறக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தமுமுகவின் சகோதரர்களே, தமுமுகவின் தலைமை நிர்வாகிகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பேராசிரியர் ஜவாஹிருல்லாவா? ஹைதர் அலியா? அமைப்பு நிர்ணய சட்டம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு நிர்ணய சட்டம் பழைய புக் இருந்தா நீங்க வாங்கி பாருங்க. நான் வேணா நாளைக்கு பேஸ்புக்ல ஏற்றி விட சொல்றேன். 1995 உருவாக்கின அமைப்பு நிர்ணய சட்டத்துல இதை உருவாக்கியவர்கள் யாருன்னு சொல்லி பட்டியல் போட்டிருக்கு. முதல் பேரு பி. ஜெயினுலாபுதீன். முதல் பேரு பி. ஜெயினுலாபுதீன். பேராசிரியர் ஜவாஹிருல்லா பேரு 6வது. ஹைதர் அலி பேரு 7வது. பொதுக்கூட்டத்தை போராட்டத்துக்கு வந்தவங்களை கூட்டு போவாங்க. நீங்களும் வாங்க. ஒரு பொது அடையாளம் வேணும்ல. தௌஹீதுங்கிற அடையாளத்திலிருந்து ஒரு பொது அடையாளம் கொண்டு வரணுங்கிறதுனால உங்களை எல்லாம் தூக்கி உள்ள வச்சோம். நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, இந்த இயக்கத்தை என்னமோ நீங்க உருவாக்கி, நீங்க ரோடு போட்டு, என்னமோ நீங்க காரை உருவாக்கி, அதுக்கு என்னமோ நாங்கெல்லாம் டிரைவரா வந்தது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே அவருடைய பிஏ வச்சு பேஸ்புக்ல போட வைக்கிறாரு. என்ன போட வைக்கிறாரு? ஹாரூன் ஆபீஸுக்கு கணக்கு எழுத வந்தான், அவனுக்கு வந்து மாநில நிர்வாகம் கொடுத்து நாங்க அழகு பார்த்தோம். ஹாரூனுக்கு கணக்கு எழுத வந்தாங்க. ஹாரூன் கணக்கு எழுத வந்தான் ஆபீஸ்க்கு. 1995 இளையான்குடியினுடைய அந்த சிவகங்கை மாவட்டத்தில் தமுமுகவை உருவாக்கி இளையான்குடி நகர செயலாளர் அந்த பொறுப்பை நான் எடுத்தேன். கல்லூரி மாணவனாக இருக்கும்போது எடுத்து மாவட்டம் முழுவதும் வளர்த்து என்னுடைய கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே 99 சென்னைக்கு வந்து நான் சகோதரர் அன்பு ஒரு உருவாக்கினோம். நீங்க என்ன சொல்றீங்க? வேலைக்கு வந்தான் அவ்வளவு இழிவுபடுத்துவீங்களா நீங்க? நாங்க கேட்கிறோம். அவ்வளவு வேலைக்கு வந்தோமா நாங்க? நீங்க வேலை, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்த இயக்கத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றத்தில் நான் கணக்கு எழுதி கொடுத்ததற்காக முதலிலே 2000 சம்பளம் வாங்கினேன், பிறகு 3000 சம்பளம் வாங்கினேன். அதை தவிர்த்து சமுதாயத்திற்கு சேவை செய்ததற்காக 10 பைசா உங்கள்ட்ட நான் வாங்கியிருப்பேனா? பேராசிரியர் ஜவாஹிருல்லா இதே மாதிரி சத்தியம் பண்ண முடியுமா? நாங்க கேட்கிறோம். பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் சமுதாய சேவை செஞ்சதற்காக தன்னுடைய பேராசிரியர் பணியிலிருந்து 10 நாள் சமுதாய பணிக்காக சென்றதற்காக அவருக்கு அந்த பேராசிரியர் என்ற அந்த சம்பள இழப்பு வருமே, அந்த பணத்தை தலைமையிலிருந்து நீங்கள் வாங்கினீர்களா? வாங்கலையா? வாங்கி போட்டு 10 நாள் சம்பளம் போயிருச்சு, அதை விட்டு கொடுக்க முடியல சமுதாயத்துக்கு. அதை வாங்கி அனுபவிச்சுட்டு அவர் பேசுறாரு, நாங்க வேலைக்கு வந்தோமா?
என்ன வேலைக்கு வந்து நாங்க கேட்கிறோம்? சமுதாய பணிக்கு 10 காசு நாங்க வாங்கியிருப்போமா இது வரைக்கும்? இறைவனுடைய பேரருளால் இன்னைக்கு வியாபாரம் பார்த்து சொந்த முயற்சியில உழைக்கக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கான். வியாபாரமும் பார்க்கிறோம், சமுதாய பணியும் செய்யறோம். நீங்க பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடணுங்கிறதுக்காண்டி வாணியம்பாடி காலேஜில் இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தீங்க, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட். உடைய சமுதாய மக்கள்லாம் எழுதுனா எல்லாம் பார்த்து உள்ள சிரிப்பா இருந்துச்சு. என்னடா பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களே சமுதாயத்திற்காக தன் வேலையை இழந்தவரே வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு. உன்ன எழுதுறான் பேஸ்புக்ல, கண்ணியமிகு பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய வேலையை உதறிவிட்டு சமுதாய பணிக்காக வந்திருக்கிறார், லட்சக்கணக்கான சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறார். விட்டு வந்தீங்களா நீங்க? நாங்க கேட்கிறோம். விட்டுட்டு வந்தீங்களா? நாங்க கேட்கிறோம். வாணியம்பாடி கல்லூரியில நீங்க விஆர்எஸ் வாங்கிட்டு வாணியம்பாடி கல்லூரியில அந்த உங்களுடைய பென்ஷன் பணம் வர்றது போக பிரிஸ்டன் காலேஜ்ல சம்பளம் நிர்ணயிச்சுக்கிட்டு தானே நீங்க வந்தீங்க. பிரிஸ்டன் ஒரு காலேஜ் இருக்குல்லங்க மவுண்ட் ரோட்ல, பிரிஸ்டன்ங்கிற காலேஜ இவர் ரிட்டையர் ஆகிற நேரத்துல சமுதாயத்தில் உள்ள ஒரு 10 பணக்காரங்களை திரட்டி அதுல முதலீடு செய்ய சொல்லி அதுல தனக்கு ஒரு சம்பளத்தையும் நிர்ணயிச்சுக்கிட்டு அப்புறம் தான் இவர் விஆர்எஸ் வாங்கினார். இவர் சொல்றாரு நாங்க ஏதோ கார் டிரைவரா, இவர் கார் வாங்கி விட்டாரு. கார் டிரைவரா காரை வாங்கி விடுறீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க? பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நாளா நாங்க பேச விரும்பல. ஒரு கண்ணியத்தை நாங்க வளர்த்துட்டோம். ஒரு கண்ணியத்தை அந்த தலைவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். அதை இழக்க நாங்கள் விரும்பவில்லைன்னு சொல்லி ரொம்ப அமைதியா இருந்தோம். போன சனிக்கிழமை வரைக்கும் அமைதியா இருந்தோம். அந்த சமாதான குழு போயிருக்கிறாங்க. பேராசிரியர் சொல்லியிருக்காரு, அந்த பையனை செஞ்ச தப்பெல்லாம் பிரஸ் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு ஆடிச்சு வர சொல்லுங்க. என்னது பண்ண தப்பையெல்லாம் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அலுவலகத்துக்கு வரணுமா? இன்னும் ஒரு முதலாளிங்கிற நினைப்புல இருந்து இன்னும் இறங்கல. நீதிமன்றம் இப்ப தலையில போட்டதுக்கு பின்னாலேயே அவருக்கு அந்த முதலாளிங்கிற நினைப்பு இன்னும் இறங்கல. மைக் செட்டுக்காரருக்கு நேற்று போட்டு போனை போட்டு வடசென்னை மாவட்ட செயலாளர் உஸ்மான வச்சு பேராசிரியர் பேசியிருக்காரு. நீங்க ஏதாவது மைக் செட்டு போறீங்களாம, லைட்டு கட்டுறீங்களாம? உஸ்மான் அந்த தம்பி 2 பேருமே பேசியிருக்காங்க. பேசி உடப்போம், எதை உடப்போம்? லைட்டை உடப்போம், ஸ்பீக்கரை உடப்போம், மைக்கை உடப்போம், மேடையை உடப்போம். எங்க உடப்பீங்க? மைக் செட்டுக்காரர் கொஞ்சம் தில்லான ஆளா இருப்பார் போல. எதை உடஞ்சாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்கன்ட்டு அந்த மைக் செட்டுக்காரருக்கு ஒரு நன்றியை போட்டு வச்சுக்கிறோம். சரியா? எவ்வளவு இக்கட்டான சூழல்களிலும் எங்களோடு தோள் கொடுத்து நிற்கக்கூடிய இது போன்ற சகோதரர்களுக்கு என்றும்